தொடர்வது சமுத்யந்தம் என்பதாகும். யக பூர்வியாய வேதசே நவீயசே என்ற வேத வாக்கியத்தின் பிரகாரம் புதிதாக பக்தர்களுக்கு வடிவத்தை காண்பித்து ஒளியூட்டச் செய்பவன் என்ற பொருளாக அமைகிறது. தனது ஒளியால் உலக உயிர்களை செயல்களை செய்வதற்கு தூண்டுகிறான். மூன்றாவதாக வரும் நாமம் தேவாசுர நமஸ்கிருதம் என்பதாகும். வேதத்தை பிரமாணமாக நம்பின வைதிகர்களாலும் வேத பாக்கியர்களான அவைதிகர்களாலும் நமஸ்கரிக்க பெற்றவன் என்பது பொருளாக அமைகிறது. தேவானாம் தானவானாம் ச சாமான்யம் அதிதெய்வத்தம் என்ற சாஸ்திரத்தை அனுசரித்து இந்திரன் முதலான தேவர்களுக்கும் விரோச்சனன் முதலான அசுரர்களுக்கும் உபாசிக்க தகுந்த தேவதையாக விளங்குகிறான். சாத்விகமான இந்திரிய விருத்திகளாகிய தேவர்களுக்கும் ராஜச தாமசமான இந்திரிய விருத்திகளாகிய அசுரர்களுக்கும் சாட்சி சைத்தன்யமாக பாசிக்கிறான் சூரியன் என்று பொருளாகிறது. நான்காவதாக வரும்